மூவி ஸ்னீக்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மூவி 2018ல ரிலீஸ் ஆன கொரியா ஜாப்பனீஸ் சைக்கலாஜிக்கல் டிராமா மூவி பர்னிங். இந்த படம் ஒரு வித்தியாசமான படம். இது நிறைய அவார்ட்ஸை வின் பண்ண ஒரு படம். ஸோ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இவர் தான் நம்மளோட ஹீரோ ஜாங் சூ. இவர் வந்து டிகிரிலாம் முடிச்சுட்டு அப்பப்போ கிடைக்கிற வேலைகள்லாம் பண்ணிட்டு இருப்பாரு சியோலில். ஸோ ஒரு பர்டிகுலர் டே அதே மாதிரி அவர் போயிட்டு இருக்காரு மார்க்கெட் ரோட்ல. அப்ப பார்த்தா ஒரு கடைக்கு முன்னாடி 2 பொண்ணுங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க அந்த கடைக்கு அட்வர்டைஸ்மென்ட் மாரி கடையில வந்து ஷாப்பிங் பண்றதுக்கு எல்லாரும் இன்வைட் பண்றாங்க. அண்ட் வரவங்களுக்கெல்லாம் லக்கி ட்ரா மாரி ஒரு சீட்டு குடுக்குறாங்க. அண்ட் குலுக்கல் முறையில அதுல அந்த சீட் வந்துச்சுன்னா ஏதாவது கிஃப்ட் குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுல ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவர் கேட்காமலே ஒரு லக்கி ட்ரா கூப்பன் குடுத்துடுறாங்க. ஹீரோ அந்த கடைக்குள்ள போயிட்டு அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வராரு. அப்போ ஒரு சீட் எடுக்குறாங்க. அந்த சீட் கரெக்ட்டா நம்ம ஹீரோக்கு தான் கிடைச்சிருக்கு. அப்ப அந்த பொண்ணு அவருக்கு வந்துட்டு ஒரு லேடீஸ் ரிஸ்ட் வாட்ச் கிஃப்ட்டா கிடைச்சிருக்குன்னு சொல்லி குடுக்குறாங்க பிங்க் கலர்ல. அண்ட் அப்பதான் சொல்றாங்க, "உன் பேர் வந்து ஜாங் சூதன்" அப்படின்னு. அப்ப கூட ஹீரோக்கு யாருன்னு புரியல. அப்படியே சந்தேகமா பார்க்குறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, "நான் தான் ஹேமி. நம்ம 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சோம். பக்கத்து பக்கத்து வீட்ல இருந்தோம். ஞாபகம் இல்லையா? இப்பதான் நான் சிட்டிக்கு வந்திருக்கேன்" அப்படின்னு. அப்பதான் அவருக்கு கொஞ்சமா ஞாபகம் வருது. ஆமா, ஹேமின்ற பொண்ணு நம்ம கூட படிச்சான்னு. அப்ப அவ சொல்றா, "எனக்கு இப்ப பிரேக் தான். வா நம்ம பேசலாம்" அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு, "எனக்கு வீட்ல இந்த லேடீஸ் வாட்ச குடுக்குற அளவுக்கு யாரும் இல்ல. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது. நீயே என் கிஃப்ட்டா வச்சுக்கோ" அப்படி சொல்லி அந்த பிங்க் கலர் லேடீஸ் வாட்ச நம்ம ஹீரோயின் குடுக்குறாங்க. அண்ட் அவங்க ரொம்ப ஹாப்பியா, "இது வரைக்கும் நான் வாட்சே யூஸ் பண்ணதில்ல" அப்படி சொல்லி கையில கட்டிக்கிறாங்க. அப்படி பேசும்போது அவ சொல்றா, "இப்ப நான் வந்து தனியா இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு இந்த மாரி சியர் லீடர் மாரி இருக்கிறது, சின்ன சின்ன வேலைகள்லாம் பிடிக்கும். டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாரிலாம். ஸோ அத வச்சு நான் வாடகை குடுத்து இங்க இருக்கேன். அம்மா கூடலாம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அண்ட் "உன்ன பத்தி சொல்லு" அப்படின்னும்போது, அப்ப அவன் சொல்றான், நான் வந்துட்டு சின்ன வயசுலயே அம்மா வந்து என்னை விட்டு போயிட்டாங்க. நானும் அக்காவும் மட்டும் தான் இருந்தோம். அப்பா பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியில வந்து அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப குழந்தைலாம் இருக்கு. அண்ட் ஒரு பிரச்சனை இப்ப இருக்கு" அப்படின்னு. அவங்க அப்பா வந்து ஒரு ஃபார்மர். ஹீரோயின் தான் ரொம்ப துரு துரு துருன்னு பேசிட்டே இருக்காங்க. ஹீரோ ரொம்ப ரசிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, "நான் நாளைக்கு வந்துட்டு ஆப்பிரிக்கா போலான்ட்டு இருக்கேன். ஏன்னா வந்து நான் கொஞ்சம் வெளிநாடு போறதுக்காக காசு சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். அங்க போய் அந்த இயற்கையெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த டெசர்ட்லாம் பார்ப்பேன். ஸோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா நீ? நீ இங்க தானே வேலைக்கு வர? சியோல்ல தான் என் அபார்ட்மெண்ட் இருக்கு. என் வீட்ல வந்து பூனை இருக்கு. அந்த பூனைக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு போவியா டெய்லி?" அப்படின்னு. நான் கண்டிப்பா பண்றேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. சரி என் வீட காட்டுறவான்னு கூட்டிட்டு போறாங்க. போம்போது அப்படியே ஹவுஸ் ஓனர பார்த்து விஷ் பண்ணிட்டு இவங்க மேல போறாங்க. அது வந்து ரொம்பவே சின்ன ஒரு 1 ரூம் அபார்ட்மெண்ட் தான். அங்கேயே கிச்சன் இருக்கும், அங்கேயே பெட் இருக்கு அண்ட் ஒரு டாய்லெட் இருக்கு அவ்வளவுதான். அத வந்து நம்ம ஹீரோயின் ரொம்ப கிளம்ஸியா வச்சிருப்பாங்க. எல்லா இடமும் ட்ரெஸ்ஸு, துணி, வாட்டர் பாட்டில், ஜூஸ் கேன் அப்படிலாம் இருக்கும். அதுல உட்கார கூட இடம் இல்லாத மாரி இருக்கும். அவங்க கடகடன்னு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு, "இங்க வந்து லைட் ரொம்ப கம்மியா தான் வரும். ஆனா ரொம்ப அழகா இருக்கும். கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த ரூம். எப்பவுமே சில்லியா, ஜாலியா இருக்கும்" அப்படி சொல்லிட்டு அந்த பூனைய கூப்பிடுறாங்க. பூனைக்கு பேரு பாயில். பாயில் பாயில்னு கூப்பிடுறாங்க. அது வரமாட்டேங்குது. "என்ன நீ பூனைக்கு இந்த பேர் வச்சிருக்கன்னு?" கேட்குறாரு. அது வந்துட்டு ஒரு பாய்லர் ரூம்ல வந்து கிடைச்சது. நான் அதனால அத கொண்டு வந்து அந்த பேர் வச்சேன் அப்படின்னு. "உண்மையாவே பாயில் இருக்கா? இல்ல நீ சும்மா வந்து இமேஜினரியா சொல்றியா?" அப்படின்னு. "நிஜமாலே பூனை இருக்கு. அது ஸ்ட்ரேஞ்சர் வந்தா வெளிய வராது" அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும்போது 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. அன்னைக்கு அவங்களுக்குள்ள பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் நடந்துருது. நம்ம ஹீரோ அதோட ஹீரோயின் கிட்ட ரொம்பவே அட்டாச்ட் ஆயிடுறாரு. ஆனா அடுத்த நாளே ஹீரோயின் வந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்பதான் அவர் கொஞ்ச நாள் கழிச்சு தன்னோட வீட்டுக்கே போறாரு. ஸோ தன்னோட வீட்டுக்கு போய் பார்த்தா, அந்த வீடு வந்து ரொம்ப நாளா யூஸ் பண்ணாத மாரி இருக்கு. அப்படியே ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கிற மாரி இருக்கு. வீடு கிளீனாவே இல்ல. அப்பதான் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறாரு. அவங்க அப்பாவோட ஃபோட்டோ இருக்கு. அவங்க அப்பா கொஞ்ச நாள் மிலிட்டரில ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஃபார்மிங் பண்ணியிருக்காரு. நெறைய ஃப்ரெண்ட்ஸோட இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கு. அப்ப வந்து இப்ப அவங்க அப்பா வீட்ல இல்ல. இவர் என்ன பண்றாரு, போய் தோட்டத்துலலாம் பார்க்குறாரு. ஒரே ஒரு கன்னுக்குட்டி மட்டும் அவங்க வீட்ல இன்னும் இருக்கு. அதுக்கு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு, அவரே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் சியோலுக்கு போறாரு. தன்னோட ஃப்ரெண்ட் ஹேமிக்கு வாக்கு குடுத்த மாரி அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து லாக் வந்து நம்பர் இருக்கும். நம்பர் பிரஸ் பண்ணாலே வந்துரும். ஸோ அந்த நம்பர்ஸ பிரஸ் பண்ணி உள்ள போறாரு. பாயில் பாயில்னு கூப்பிடுறாரு. பூனைய பார்க்கவே இல்ல. ஈவன் மியாவ்ன்னு சத்தம் கூட கேட்கல. ஸோ அவருக்கு வந்து டவுட்டா இருக்கு. பூனை இருக்கான்னே தெரியல. சரி இருந்தாலும் அந்த பூனைக்கான சாப்பாடுலாம் அங்க இருக்கு. ஸோ கரெக்ட்டா எடுத்து வச்சுட்டாரு. தண்ணி வச்சுடுறாரு. பூனை வந்து எங்க பாத்ரூம் போகுமோ அதுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கு கட்டில் கீழ. ஆனா அதுல பார்த்தா பூனையோட அந்த கழிவுகள்லாம் இருக்கு. ஸோ கன்ஃபார்ம் ஆகுது பூனை இருக்கு அப்படின்னு தெரியுது. ஸோ ரெகுலராவே டெய்லி வந்து ஒரு தடவ சாப்பாடு வச்சுட்டு போயிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. பார்த்தா நம்ம ஹீரோ கோர்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்பதான் விஷயம் தெரியுது. அவங்க அப்பா மேல ஒரு கேஸ் இருக்கு. அவங்க அப்பா வந்து ஃபார்மரா இருக்காரு. ஆனா வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பர்டா இருந்திருக்காரு. பக்கத்து ஃபார்ம்ல உள்ள ஒருத்தர நல்லா அடிச்சு ஃப்ராக்சர் ஏற்படுத்தியிருக்காரு. அதனால தான் இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. அவங்க அப்பா வாயே தொறக்கல. எல்லா குற்றத்தையும் ஏத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோ வாய தொறக்காம பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவங்க அப்பாக்காக இருக்க வக்கீல் வந்து பேசுறாரு தனியா வந்து ஹீரோ கிட்ட. "உங்க அப்பா ரொம்ப அடமெண்டா இருக்காரு. நீ ஏதாச்சும் பண்ணி உங்க அப்பாவ காப்பாத்தணும்னா, அந்த ஊர்ல இருக்க மத்தவங்க கிட்டலாம் வந்து அவன் நல்லவன். அவன் வந்து இப்படிலாம் கோவப்பட மாட்டான்" அப்படின்னு சொல்லி சைன் போட்டு ஜட்ஜோட மனச மாத்தணும். அதுக்கு நீ ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும். மத்தபடி உங்க அப்பா வந்து எதுவுமே பாவமா இருந்து ஜட்ஜிட்ட கெஞ்சிலாம் பேச மாட்டேங்கிறாரு. ஸோ நீ தான் பையனா இருந்து முடிவு பண்ணணும் அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோவும் ஒண்ணும் சொல்லாம கிளம்பிடுறாரு. ஸோ இதுதான் வந்து அவர் ஃபேமிலில பிரச்சனைன்னு சொல்லியிருப்பாரு முன்னாடி.
வழக்கம் போல நம்ம ஹீரோ வந்து பூனைக்கு சாப்பாடு கொடுக்க வந்திருப்பாரு. அப்ப அவருக்கு ஃபோன் வரும். ஹீரோயின் ஃபோன் பண்றாங்க. அவங்க வந்து போயிருக்கும்போது கென்யால ஏதோ பாம்பிங்லாம் நடந்தது. அதனால நாங்க வந்து ஏர்போர்ட்லயே 3 நாள் இருக்க வேண்டியதாயிடுச்சு. நான் நாளைக்கு வந்துருவேன். என்ன பிக்கப் பண்ண வருவியா? அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. ஸோ சியோல இருக்க ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. அங்க போனா ஹீரோயின் வராங்க. அண்ட் கூட பார்த்தா பென்னு ஒருத்தங்கள கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்பதான் அவங்க சொல்றாங்க, நான் ஆப்பிரிக்கால இருக்கும்போது நாங்க 2 பேர் மட்டும் தான் கொரியக்காரங்க இருந்தோம். அதனால நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஏன்னா தனியா வந்து கஷ்டமா இருந்தது. இவர் இருந்தனால ஹாப்பியா போச்சு அப்படின்றாங்க. பென் வந்து ரொம்பவே ஒரு பணக்காரரா இருக்காரு. அண்ட் அவங்க கூட வந்து அந்த ட்ரக்ல போயிட்டு இருக்காரு. அதுக்குள்ள அவங்க வீட்ல இருந்து ஃபோன் பண்றாங்க. "உனக்கு நான் கார் அனுப்புறேன்" அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னனால அவங்கலாம் ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க. அவங்க வந்து கலஹாரி டெசர்ட்ல எப்படி புஷ்மேன் பார்த்தாங்க, ட்ரைபல் பீப்பிள் எப்படி பார்த்தாங்க, அதெல்லாம் சொல்றாங்க. அண்ட் அவங்கள வந்து அங்க இருக்க கைடு வந்து டெசர்ட்ல சன் செட்டிங் எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த சன் செட் ஆகும்போது அவ்வளோ அழகா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்பவுமே சீல பார்ப்போம். இங்க வந்து டெசர்ட்ல அவ்வளோ தூரத்துல வந்து சன் போக போக அதோட கலர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நானும் அதே மாதிரி டிஸப்பியர் ஆயிடணும்னு நினைக்கிறேன். என்னதான் சாகிறது நினைச்சா பயமா இருந்தாலும் இதே மாதிரி யாருக்கும் தெரியாம கண்காணாம போயிடணும்னு நினைக்கிறேன். அப்படின்ற மாதிரி ரொம்ப பிலாசாபிக்கலா நம்ம ஹீரோயின் பேசுறாங்க. பேசிட்டு அவங்க அப்படியே அங்கேயே அழறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா அந்த பென் சொல்றாரு, "சில பேர் அழுதா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல" அப்படின்றாரு. ஸோ இவங்கலாம் பார்த்துட்டு ஷாக்கா பார்க்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, "ஆமா, எனக்கு வந்து வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் ஒரு சொட்டு கூட கண்ணீர் விட்டதில்ல. நான் அழுததே கிடையாது. ம் அதனால எனக்கு மத்தவங்க அழுதா காமெடியா இருக்கும், ரொம்ப ஃபன்னியா இருக்கு" அப்படின்னு. ப்ளஸ் ஜாலியாவும் இருக்குன்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "நீங்க வந்து சேடா இருந்ததே இல்லையா?" அப்படின்னு. "சேடா இருந்திருக்கேன். ஆனா ரொம்ப சேடா இருந்து அழுற அளவுக்கு என் வாழ்க்கையில எதுவும் நடக்கல" அப்படின்னு அந்த பென் சொல்றாரு. அதுக்குள்ள வந்து அவங்க அம்மா கார் அனுப்பி விட்டுறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணாரு, பில் எல்லாம் பே பண்ணிட்டு கிளம்பும்போது ஹீரோயினை என் கூட வான்னு கூப்பிடுறாரு. அந்த ஹீரோயினும் ஓகே நான் உங்க கூடயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கார்ல ஏறி போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து திரும்பவும் வீட்டுக்கு போயிடுறாரு. அண்ட் நம்ம ஹீரோ வந்து ஃப்ரீ டைம்ல என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா நாவல் எழுதிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ரைட்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. அண்ட் அவங்க அப்பாவோட கேஸ்ல அவங்க அப்பா தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் டைப் பண்றாரு. நான் ஒரு நல்ல ஃபார்மர், நான் வந்து எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பேன், எப்பவுமே எனக்கு கோவப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் டைப் பண்ணி அங்க இருக்க மக்கள் கிட்ட சைன் வாங்க போறாரு. அப்போ ஒருத்தர் கிட்ட சைன் வாங்க போகும்போது அவர் சொல்றாரு, உங்க அப்பா வந்து ஃப்ரெண்ட்லியா இருந்தது கிடையாது. எங்க கிட்டலாம் பேசக்கூட மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. சரி அவர் வெளியே வரதுக்காக நான் சைன் பண்றேன்னு சைன் பண்றாரு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, எங்க வீட்ல ஒரு கன்னுக்குட்டி இருக்கு. ஒரு ஃபீமேல் கன்னுக்குட்டி. அத வித்து தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே நான் பார்த்துட்டு யாருக்காவது வேணுமான்னு கேட்டு அத வந்து வித்து தரேன் அப்படின்னு சொல்றாரு. திரும்பவும் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கால் பண்றாங்க. சியோல ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்றாங்க. அதனால ஹீரோ அங்க வராரு. பார்த்தா அங்க பென்னும் இருக்காரு. அந்த ஹோட்டல் ரொம்ப பணக்கார ஹோட்டலா இருக்கு. நல்லா ஹைஃபை டிஷ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா, அந்த பென் வந்து ஹீரோயினோட கையெல்லாம் பிடிச்சு, "உனக்கு நான் ஜோசியம் பார்க்குறேன், ரேகைலாம் பார்க்குறேன்" அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸா பேசும்போது நம்ம ஹீரோக்கு பிடிக்கவே இல்ல. ரொம்ப பொறாமையா ஃபீல் பண்றாரு. அங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பென் என்ன சொல்றாருன்னா, "எங்க வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு சமைச்சு தரேன்" அப்படி சொல்லி கூட்டிட்டு போறாரு. ஸோ இவங்க 2 பேருக்காக ஒரு டிஷ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வீடு வந்து பங்களா வீடு. அவ்ளோ ஒரு பணக்காரரா அவர் இருக்காரு. அண்ட் நம்ம ஹீரோக்கே ஆச்சரியமா இருக்கு. எப்படி இந்த பையன் வந்து என் வயசு தான் இருக்கும், இவ்ளோ பணக்காரனா வாழ்றானே அப்படின்ட்டு. அவர் ரெஸ்ட் ரூம் போணும்னு சொல்லிட்டு போவாரு. ரெஸ்ட் ரூமே அவ்ளோ அழகா ஒரு தனி ரூம் மாரி இருக்கும். அப்ப அங்க இருக்க கப்போர்ட ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதுல வந்து ஒரு ட்ரா இருக்கு. அந்த ட்ராக்குள்ள பெண்கள் வந்து யூஸ் பண்ற நெறைய ஐட்டம்ஸ் இருக்கு. கம்மல், பிரேஸ்லெட் அந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் ஏன் இருக்குன்னு நம்ம ஹீரோக்கு புரியல. அதே மாதிரி ஒரு சைடுல வந்துட்டு பெண்கள் யூஸ் பண்ற மேக்கப் கிட்டும் இருக்கு. காஸ்ட்லியானது ஒண்ணு. இதெல்லாம் நம்ம பென் ஏன் வச்சிருக்கான் அப்படின்னு அவருக்கு தெரியல. அவர் ஹீரோயின் கிட்ட கேட்கிறாரு தனியா. என்ன இவன் இவ்ளோ பணக்காரனா இருக்கான்? சூப்பரான கார் வச்சிருக்கான். என்னதான் வேலை செய்றான்? வேலை போற மாரி தெரியலையே. சும்மா நான் பாட்டுக்கு ஃப்ரீயா இருக்கேன். பிசினஸ் பாத்துக்கிறேன்றான். என்ன பிசினஸ் பண்ணான்னு சொல்லவும் மாட்டேங்கிறானே! அப்படின்னு பேசுறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அவன் ரொம்ப குடுத்து வச்ச பணக்கார பையன் போல. அப்பா, அம்மா எல்லாம் சேர்த்து வச்சு குடுத்துட்டாங்க. அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு பென் என்ன பண்றான்னா, நீங்கலாம் வாங்க. நம்ம நைட் ஒரு பார்ட்டிக்கு போலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. பென்னும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அங்க வந்து மெயினா பிளான்னு பேசுறது யாருன்னா நம்ம ஹீரோயின் தான். அந்த கலஹாரி டெசர்ட்ல என்ன பார்த்தாங்க, புஷ்மன் எப்படி இருந்தான், அந்த மாரி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டு ட்ரைபல் பீப்பிள் எப்படி டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு, நான் ஆடி காட்டுறேன் அப்படி சொல்லி அவங்களே வாலண்டியரா ஆடுறாங்க. மத்தவங்கலாம் சிரிச்சுட்டு பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்கலாம் அவங்கள வந்து நக்கலா பார்க்குற மாரி இருக்கு. ஆனா ஹீரோயின் அத எதையும் கவனிக்கல. அவ பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. ஹீரோயின் என்ன அவ பாட்டுக்கு ஏதோ ஒரு காமெடியன் மாரி பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் சோகமா இருக்காரு. சரி பென் என்ன பண்றான் பார்க்கலான்னு பார்த்தா, பென் இதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அவன் பாட்டுக்கு ரொம்ப கொட்டாய் விட்டுட்டு இருக்கான். ஏன்னா வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாம நடந்துக்கிறான். அதெல்லாம் ஹீரோக்கு ஒரு மாரி ஹர்ட்டிங்கா இருக்கு. அவள ஒரு காமெடி பீஸ் மாரி நிக்க வச்சுட்டு அவன் பாட்டுக்கு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சிரிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு பிடிக்கவே இல்ல. அந்த பார்ட்டி முடிஞ்சு நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு போயிடுறாரு. அடுத்த நாள் வழக்கம் போல தோட்ட வேலை, அவரோட ஃபார்மிங் அண்ட் அந்த கன்னுக்குட்டி இருக்க தொழுவத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப திரும்பவும் கால் வருது. ஹீரோயின் கால் பண்றாங்க. "நீ வீட்ல தானே இருக்க? நான் வந்து பென்ன கூட்டிட்டு வரேன்." "எதுக்கு இங்க கூட்டிட்டு வரேன்னு?" ஷாக்கா கேட்கிறாரு நம்ம ஹீரோ. "இல்ல சும்மா அவன் பார்க்கணும்னு சொன்னான். அதுக்காக கூட்டு வரேன்" அப்படின்னு. ஸோ அந்த வீட்டுக்கு ஹீரோயின் வந்து பென்ன கூட்டிட்டு வராங்க. அவங்க சொல்றாங்க, "சின்ன வயசுல நான் வந்து
பக்கத்துல தான் இருந்தேன் நம்மளோட ஹீரோ கூட. அந்த வீட்ல இருக்கும்போது எனக்கு வந்து இங்க ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணறு கூட காணாம போச்சு இப்போ. அந்த கிணறு ட்ரைடா இருக்கும். நான் அதுக்குள்ள ஒரு தடவ விழுந்துட்டேன். அழுதுட்டே இருந்தேன். யாருக்குமே தெரியாது. அப்போ நம்ம ஹீரோ தான் வந்து எட்டி பார்த்தான். அவன் தான் மத்தவங்களுக்கு சொல்லி என்ன காப்பாத்துனான். அதான் அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான் அப்படின்னு. நம்ம ஹீரோக்கு நிஜமாலே அதெல்லாம் ஞாபகம் இல்ல. அதே மாரி சின்ன வயசுல என்ன பார்த்து, "நீ தான் ரொம்ப அசிங்கமான பொண்ணுன்னு" கூட சொல்லியிருக்கான் என்ன பார்த்து. அப்படிலாம் சொல்றாங்க. இது எதுவுமே நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுல நடந்த இன்சிடென்ட்ஸ் ஞாபகம் இல்ல. இந்த வீட்டுக்கு வந்தது வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, அவங்க சின்ன வயசுல வாழ்ந்த பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க அந்த சுத்தி பார்க்கும்போது, சின்ன வயசுல இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அப்ப அவங்கலாம் என்ன பண்றாங்க, நல்லா கஞ்சாலாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் அடிக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து தன்ன மறந்து, அவங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இத பார்த்து ஹீரோ ரொம்ப நொந்து போயிடுறாரு. பென் வந்து சிரிச்சிட்டு இருக்கான். அண்ட் டான்ஸ் ஆடிட்டு அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அவங்கள கொண்டு போய் 2 பேரும் படுக்க வைக்கிறாங்க. ஹீரோயின் நல்லா டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டாங்க. அப்புறமா ஹீரோ வந்து பென் கிட்ட சொல்றாரு, "எங்க அப்பா வந்து எனக்கு பிடிக்காது. எப்பவுமே ரொம்ப கோவக்காரர். அந்த கோவத்தினால தான் எங்க அம்மா வந்து எங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க." அப்ப எங்க அப்பா ரொம்ப கோவப்பட்டாரு. கோவப்பட்டு எங்க அம்மாவோட ட்ரெஸ் எல்லாம் வந்து எரிக்கிறதுக்காக பெட்ரோல்லாம் ஊத்தி கொளுத்த சொன்னாரு. எண்ணெய் வச்சே கொளுத்த சொன்னாரு. அந்த நைட் என்னால மறக்கவே முடியாது. எனக்கு அது யோசிச்சா இப்ப கூட வந்து ஒரு மாரி பயமா இருக்கும்னு. பென் சொல்றாரு, "எனக்கு எரிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் மனசு சந்தோஷமா இருக்கும்." அப்படின்னு. என்ன சொல்ற அப்படின்னும்போது, ஆமா. நான் அப்பப்ப 2, 2 மாசத்துக்கு ஒரு தடவ எங்கெங்க கிரீன் ஹவுஸ் இருக்கோ, அது யாரும் யூஸ் பண்ணாம இருக்காங்களோ, அதெல்லாம் நான் எரிச்சிருவேன். அது பத்திக்கிட்டு எரியறத பார்த்தா சந்தோஷமா இருக்கும். என் மனசுக்குள்ள அப்படியே ஒரு மியூசிக் பாயிற மாரி இருக்கும் அப்படின்னு. இத கேட்டு நம்ம ஹீரோ பொய் சொல்லாத அப்படின்னு. நிஜமா தான். ஏன்னா வந்து அது ஒரு கிரைம் தான். ஆனா வந்து நம்ம கொரியன் போலீஸ் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண போறதே கிடையாது. இதுவரைக்கும் நான் மாட்டுனதே இல்ல. ஏன்னா அது யாருமே யூஸ் பண்ணாம ரொம்ப நாளா வந்து வேஸ்ட்டா இருக்கிற கிரீன் ஹவுஸ் தான். அதெல்லாம் நான் எரிப்பேன் அப்படின்னு. ஸோ கிரீன் ஹவுஸ்ன்றது செடியெல்லாம் வளர்றதுக்கு யூஸ் பண்ற இடம். அத போய் இவரு எரிச்சிருவாராம். அது ரொம்ப ஹாப்பியா அவருக்கு இருக்குமாமா. இது கேட்டா நம்ம ஹீரோக்கு வந்து பென்ன பார்த்தா அப்நார்மலா தோணுது. ஸோ பென் சொல்றான், "அதெல்லாம் வந்து யாருக்கும் தேவையில்லாத ஒண்ணு. அது எதுக்கு இந்த உலகத்துல இருக்கணும்? அது அப்படியே கண்ணு முன்னாடி இருந்து மறைஞ்சு டிஸப்பியர் ஆகும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும்" அப்படின்னு. அப்ப ஹீரோ கேட்கிறாரு, "கடைசியா நீ எப்ப எரிச்ச?" அப்படின்னு. "நான் ஆப்பிரிக்கா போறதுக்கு முன்னாடி ஒரு கிரீன் ஹவுஸ் எரிச்சுட்டேன். இப்ப 2 மாசம் ஆயிடுச்சு. ஏன்னா 2 மந்த்ஸ் ஒன்ஸ் நான் பண்ணுவேன். ஸோ இப்போ அடுத்தது நான் சீக்கிரம் எரிக்க போறேன். கண்டிப்பா உன் வீட்டு பக்கத்துல இருக்க உனக்கு தெரிஞ்ச கிரீன் ஹவுஸ் தான் எரிப்பேன்" அப்படின்னு பென் சொல்றான். இத கேட்டு ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு நைட் ஆயிடுது. ஹீரோயின் வந்து கொஞ்சம் முழிச்சிடுறாங்க. கிளம்பலான்னு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ கேட்கிறாரு, "நீ எப்படி எல்லா பாய்ஸ் முன்னாடி வெக்கமே இல்லாம ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்க? உனக்கு வெக்கமா இல்லையா? ப்ராஸ்டியூட்ஸ் தான் அப்படி பண்ணுவாங்க. உனக்கு அசிங்கமா இல்ல?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஹீரோயின் ரொம்ப அசிங்கமா ஃபீல் பண்றாங்க. ஆனா ஒண்ணும் சொல்லல. பென் கூட கார்ல ஏறி போறாங்க. அப்ப வந்து நம்ம ஹீரோ சொல்றாரு, "நான் எந்த கிரீன் ஹவுஸும் நீ எரிக்காம பார்த்துப்பேன். என் வீட்டு பக்கத்துல இருக்க எல்லா கிரீன் ஹவுஸும் நான் செக் பண்ணுவேன்" அப்படின்றாரு. பென் சிரிச்சுட்டே போறாரு. நம்ம ஹீரோ அடிக்கடி நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்க்குறாரு அதுக்கப்புறம். ஆனா கால் வந்து நம்ம ஹீரோயின் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு 2 நாளைக்கு வந்து காலே எடுக்கல. அதுக்கப்புறம் 3, 4 டேஸ்க்கு அப்புறம் ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது. சரி நம்ம மேல கோவமா இருக்கா போல அப்படின்னு ஹீரோவும் கண்டுக்கல. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, அவர் வீட்டு பக்கத்துல இருக்க எல்லா கிரீன் ஹவுஸ்க்கும் போய் பார்க்குறாரு. எது எத வந்து யாருமே பார்த்துக்காம அபெண்டன் பண்ணியிருக்காங்களோ, அந்த மாரி கிரீன் ஹவுஸ்லாம் தேடி புடிச்சு மேப்ல போட்டு போய் பார்க்குறாரு. ஏதாவது எரிச்சுட்டானா எரிச்சுட்டானான்னு. ஆனா எதுவுமே எரியாம இருக்கு. பட் அந்த ஹீரோயினுக்கு மட்டும் கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம ஹீரோக்கு தெரியல. நம்ம ஹீரோ அவள தேடி அவர் வீட்டுக்கே போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போணும்னா பின் நம்பர் மாரி குடுக்கணும். அந்த நம்பர் பிரஸ் பண்ணி பார்த்தா அது வொர்க் ஆக மாட்டேங்குது. இப்ப வீடோட டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஹீரோ ரொம்ப நொந்து போயிடுறாரு. அவ எங்க தான் போனா? திரும்பவும் ஏதாவது வெளிநாடு ட்ரிப்புக்கு போயிட்டாளா? ஏன் எனக்கு எதுவுமே சொல்லல? நான் அன்னைக்கு அப்படி பேசினால கோவமா இருக்காளா? அப்படின்னு டென்ஷனா இருக்காரு. திரும்பவும் ஹீரோயின பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்கு வராரு. அப்போ அந்த பின் நம்பர் போட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஹவுஸ் ஓனர் ஆன்டி பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னாச்சு தம்பி அப்படின்னும்போது, எனக்கு வீடு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அவள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும்போது அவங்களே ஓப்பன் பண்ணி விடுறாங்க. உள்ள போனா வீடு ரொம்ப கிளீனா இருக்கு. அவளோட பொருட்கள் எதுவுமே அங்க இல்ல. அண்ட் கட்டிலுக்கு அடியில தான் அந்த பூனையோட திங்ஸ்லாம் இருக்கும். பூனை வந்து டாய்லெட் போற கவர்லாம் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸ்லாம் அங்க இல்ல. பூனையோட சாப்பாடு வைக்கிற தட்டு இல்ல. அதோட சாப்பாடு இல்ல. வீட்ல இருக்க எல்லாமே காலி. ஸோ இங்க பூனை வளர்த்துட்டு இருந்தாங்களே அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. பூனையா? பூனைலாம் என் வீட்ல நான் அலோ பண்ண மாட்டேனே! இதுவரைக்கும் நான் ஒரு பூனைய பார்த்ததே இல்ல. பெட் அனிமல்ஸ் இங்க அலோடே கிடையாது அப்படின்னு. ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்ம ஹீரோ வந்து அவள ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ ரொம்ப மிஸ் பண்றாரு இப்போ. அப்ப நம்ம ஹீரோ வந்து பென்ன ஃபாலோ பண்றாரு. அவருக்கு இன்னும் பென் மேல முன்னாடி இருந்து நல்ல அபிப்பிராயம் இல்ல. அவர் என்ன வேலை செய்றாரு சொல்றதும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஸோ அவருக்கு என்னமோ கொஞ்சம் சந்தேகம் மாதிரி. இப்ப பென் வந்து ஒரு பெரிய ஹோட்டல்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். ஸோ ஹீரோ வந்து உன் கார் பார்த்தேன், சும்மா தான் வந்தேன் அப்படின்னு பேசுறாரு. ஓகே உட்காரு பேசலாம் அப்படின்னும் நம்ம ஹீரோ சொல்றாரு, "நீ எந்த கிரீன் ஹவுஸும் எரிக்கலல்ல? ஏன்னா நீ சொல்லிட்டு போனதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு கிரீன் ஹவுஸா பார்த்தேன். எல்லாமே பத்திரமா இருக்குன்னு." அப்போ பென் சிரிக்கிறாரு. நிஜமாலே நீ வந்து ஒவ்வொரு கிரீன் ஹவுஸா செக் பண்ணி பார்த்தியா? எனக்கு ஆச்சரியமா இருக்கே! பரவாயில்லையே! ஆனா நான் எரிச்சுட்டேன்." அப்படின்னு. "எரிச்சிட்டியா? நான் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேனே! எல்லாமே நல்லா இருக்கேன்னு." "இல்ல, இல்ல. சம்டைம்ஸ் ரொம்ப க்ளோஸா இருக்கிறத கூட நம்ம வந்து ஒழுங்கா கவனிக்க மாட்டோம். நான் எரிச்சு முடிச்சுட்டேன்." அப்படின்னு பென் சொல்றாரு. அதுக்குள்ள பென்ன தேடிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்துடுறாங்க. ஸோ பென் சொல்றாரு, "நான் கிளம்பணும்" அப்படின்னு சொல்லி போறாரு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, "நீ வந்து ஹேமி கிட்ட பேசுனியா? எனக்கு அவள ரீச் பண்ண முடியலன்னு." பென் சொல்றாரு, "என்னாலயும் அவள ரீச் பண்ண முடியல" அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, "ஏதாச்சும் அவ அப்ராட் போறேன்னு சொன்னாளான்னு." "இல்ல, இல்ல அப்ராட்லாம் போ முடியாது. ஏன்னா அவகிட்ட ரூ. 1 கூட கிடையாது. அவ ரொம்ப கஷ்டப்படுறா."
அவ வீட்லயும் யாரும் உதவி பண்றது இல்ல, அவ யார்கிட்டயும் பேசுறது இல்ல, அவ ஒன்ன மட்டும்தான் ஒரு க்ளோஸா நினைச்சிட்டு இருக்கா. என்கிட்ட சொல்லியிருக்கா எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. நான் யாரையும் பார்த்து பொறாமப்பட மாட்டேன். ஆனா அவ மேல வச்சிருந்த அன்பை பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருந்துச்சு. மத்தபடி அவளால எந்த யூஸும் இல்ல. அவளே ஒரு புரோக்கப்பான ஆளு தான். பணம்லாம் அவளுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பென் அந்த பொண்ணோட கிளம்பி போயிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நம்ம ஹேமியோட அக்கா அண்ட் அம்மா ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க போய் சாப்பிடுறாரு. அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. நீ ஜாங்சு தானே? பக்கத்து வீட்ல இருந்தியேன்னு. ஆமான்னோனே, ஹேமி உன்னை அனுப்புனாளான்னு. அவளாம் அனுப்பல அப்படின்னும்போது அவங்க சொல்றாங்க, ஹேமி வீட்டுக்குலாம் வர முடியாது. அவ எல்லா கடனையும் அடைச்சிட்டு தான் வர முடியும். அவட்ட சொல்லிடு அப்படின்னு அவங்க அக்கா சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ கேட்கிறாரு, எனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு. அவங்களாம் என்ன அப்படின்னோடனே, நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய கிணறு இருந்துச்சா? அதுக்குள்ள ஹேமி விழுந்தாளா அப்படின்னு. எப்பவுமே ஹேமி நிறைய கற்பனை கதைகள் சொல்லுவா. அது நம்புற மாதிரியே இருக்கும். அதான் உன்கிட்ட சொல்லியிருக்கா. அவளுக்கு இதே வேலை. இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கவே இல்ல. ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு கிணறே கிடையாது அப்படின்னு அந்த அக்கா சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு எதை நம்புறது நம்ப வேண்டாம்னு தெரியல. ஒருவேளை எல்லாமே கற்பனை விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாளோ அப்படின்னு டவுட் வருது. அவர் திரும்பவும் வீட்டுக்கு போறாரு. வீட்டு பக்கத்துல ஒரு வயசான தாத்தா இருக்காரு. அவர்கிட்ட கேக்குறாரு, இந்த இடத்துல ஏதாச்சும் ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு பெரிய கிணறு இருந்துச்சா அப்படின்னு. அப்ப அவர் யோசிச்சுட்டு, கிணறா? இந்த இடத்துல கிணறுலாம் இந்த மாதிரி இல்ல அப்படி சொல்லிட்டு போறாரு. இப்ப ஹீரோ ரொம்பவே குழம்பி போயிடுறாரு. நம்ம ஹீரோ என்னவோ தொடர்ந்து பென்னையே ஃபாலோ பண்றாரு. பென் ஜிம்முக்கு போனா அங்க போறாரு. பென்னு கார் எங்கெல்லாம் ஓட்டிட்டு போறாரோ அங்க போறாரு. அவரு ஒரு ஆர்ட் கேலரி போயிருக்காரு, அங்க போறாரு. அவர் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டுட்டு இருக்காரு, அங்கேயும் நின்று பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. பார்த்தா கடைசியில பென் ஏதோ மலைப்பகுதி மாதிரி ஒரு இடத்துல போய் நின்னுட்டு இருக்கான். அங்க போய் அவன் சும்மா எதையோ பார்த்துட்டு இருக்கான். சோ இங்க எதுக்கு வந்தான், எதுக்கு எங்கேயோ பார்த்துட்டு இருக்கான், அதெல்லாம் நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. ஒரு நாள் ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கால் பண்றாங்க. ரொம்ப நாள் ஆச்சு அவங்க அம்மா கிட்ட பேசி. நான் உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் கூப்பிடுறாங்க. 2 பேரும் பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட ரொம்ப பேசுறதை விட்டுட்டு அவர் சின்சியரா கேட்கிறாரு, எனக்கு ஒரு டவுட் இருக்குமான்னு. என்ன? நம்ம வீட்டு பக்கத்துல ஏதாச்சும் பெரிய கிணறு இருந்துச்சாமா முன்னாடி அப்படின்னு. அவங்க அம்மா ஏன் கேட்குற அப்படின்னோட, இல்லம்மா சும்மா தான் கேட்குறேன் சொல்லேன் அப்படின்னோட, ஆ பெரிய கிணறு இருந்துச்சே, அது ரொம்ப காஞ்சு போயிருந்தது, அதனால எந்த யூஸும் இல்லை அப்படின்றாங்க. இப்பதான் ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஹீரோயின் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு. இப்போவும் நைட் ஹீரோ பென்னை ஃபாலோ பண்ணிட்டு போய் காரை பார்க் பண்ணியிருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு பென் வந்துடுறான். அவன் சொல்றான், எனக்கு டவுட் இருந்துச்சு இந்த ட்ரக்கை பார்த்தோன்னே நீதானான்னு. நீ இங்க நின்றுட்டு இருக்கியா, என்ன விஷயம்னு. இல்ல சும்மா ஒரு வேலை விஷயமா வந்தேன் அப்படின்னு. சரி பரவாயில்ல, வந்த வரைக்கும் வந்துட்டேன், என் வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அண்ட் ஹீரோவும் உள்ள போறாரு. இப்போ பென் சொல்றாரு, நைட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, ஆல்ரெடி உனக்கு தெரியும்ல, ஒரு பார்ட்டி மாதிரி, பாட்லக் எல்லாம் சமைச்சு கொண்டு வருவாங்க, நீயும் இருந்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அங்க ஒரு பூனையோட வாய்ஸ் கேக்குது. என்ன பூனை சத்தம் கேக்குது அப்படின்னா, ஒரு ஒரு பூனை நான் வளர்க்குறேன் அப்படின்னு. முன்னாடி நான் வரும்போது இல்லையே அப்படின்னும் போது, இல்ல ரோட்ல சுத்திட்டு இருந்துச்சு, இப்பதான் நான் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த பூனையை நம்ம ஹீரோ பார்க்குறாரு, வித்தியாசமா இருக்கு. ஏன்னா ஹேமி வீட்டில் இந்த பூனையை வேற காணோம். ஸோ டவுட் வருது அவருக்கு. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு. போன தடவை போன மாதிரி ரெஸ்ட் ரூம்குள்ள போய் அந்த கபோர்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதுக்குள்ள பார்த்தா ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அந்த பிங்க் கலர் வாட்ச் அங்கே இருக்கு. அவர் ஹேமிக்கு கொடுத்த கிஃப்ட் வாட்ச் அந்த இடத்துல எப்படி வந்துச்சு? ஸோ அங்கே நிறைய பெண்களோட திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுல இப்போ இந்த வாட்சும் இருக்கு. ஸோ இப்போ ரொம்ப டவுட் ஜாஸ்தி ஆகுது. அந்த நேரத்தில் பார்த்தா அந்த பார்ட்டிக்கு வர ஒரு லேடி சீக்கிரமா வந்திருக்காங்க. அவங்க கதவை ஓப்பன் பண்ணவும் பூனை வெளியே போயிருச்சு அப்படின்னு சொல்லி பிடிக்கிறதுக்காக போறாங்க. அது கேரேஜ்ல சுத்திட்டு இருக்கு. ஐயோ சீக்கிரம் பிடிக்கணுமேனு. பூனையோட பேர் என்னன்னு ஹீரோ கேட்கிறாரு. பென் சொல்றாங்க, இன்னும் பேரே நான் வைக்கல, அதை பத்தி யோசிக்கவே இல்லைன்னு. அதனால அவங்க கிட்டி கிட்டின்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பூனை ஒரு இடத்துல போய் உட்காரத நம்ம ஹீரோ பாக்குறாரு. அவர் மட்டும் பக்கத்துல போயிட்டு பாயில் அப்படின்னு கூப்பிடுறாரு. பாயில் இங்கவா, பாயில் இங்கவான்னு கூப்பிடுறாரு. ஸோ ஆல்ரெடி அவர் சாப்பாடு வைக்க போகும்போதெல்லாம் பாயில்னு கூப்பிட்டுருப்பாரு. பூனை தான் வெளியே வந்திருக்காது. ஆனா இப்போ அந்த பூனைக்கு அந்த பழைய ஞாபகம் இருக்கு. இவர் தான் தெரிஞ்சவர்னு நினைச்சிட்டு உடனே ஓடி பக்கத்துல வந்துருது. ஸோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பாயில்னு கூப்பிட்டோன்னா பூனை வந்த உடனே. ஸோ இது ஹேமி வீட்டில் உள்ள பூனை தான். அப்போ அந்த திங்ஸ் எல்லாம் இவன் தான் கொண்டு வந்திருக்கான். இவனால ஹேமிக்கு என்னமோ ஆயிருக்கு அப்படின்றது ஹீரோக்கு தெரியுது. அண்ட் பார்ட்டிக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அதுல ஒரு பொண்ணு அவ பிளாப்லான்னு பேசிட்டு இருக்கா. அவ ஏதோ ஆக்ஷன்லாம் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்கா. எல்லாரும் ரசிச்சிட்டு இருக்காங்க, அப்படி நக்கலா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ முன்னாடி எப்படி ஹேமி பேசினாலும் அதே மாதிரி இந்த பொண்ணு பேசுற மாதிரி தோணுது. எப்பவுமே ஒருத்தங்களை கொண்டு அவங்க பேச வச்சு நம்ம பென் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது தெரியுது. சரி சும்மா பென்னை பார்க்கலான்னு பென்னை பார்த்தா அன்னைக்கு எப்படி பண்ணாலும் அதே மாதிரி இந்த பேச்சுல சுவாரஸ்யமே இல்லாம அப்படியே கொட்டாய் விட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. அங்க இருக்க பிடிக்காம ஹீரோ பாட்டுக்கு இறங்கி கேரேஜ்ல வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா பென் கரெக்டா வந்துடுறான். ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா போற? நீ லைஃபை என்ஜாய் பண்ணும், எப்பவுமே ஒரு மாதிரி உருன்னு இருக்க, அப்படின்னு தான் சந்தோஷமா இருக்க முடியாது அப்படின்னு பென் சொல்றான். கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு. பட் நம்ம ஹீரோ இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு வீட்டுக்கு. அண்ட் அடுத்த நாள் கோர்ட்டுக்கு போனோம். அங்க அவங்க அப்பாவோட கேஸ் நடக்குது. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, அவங்க அப்பா சும்மா இல்ல, அவர் ஜெயில்ல இருக்கும் போதே பக்கத்துல இருந்த ஒருத்தர் நல்லா அடிச்சு கை காலாம் உடைச்சிருக்காரு. ஸோ கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ வாங்கிட்டு வந்த அந்த சைன்ஸ் எல்லாம் வேஸ்டா போச்சு. அண்ட் ஜட்ஜு சொல்றாரு, இவர் எப்பவும் தப்புக்கு மேல தப்பு பண்றாரு, மன்னிப்பு கேட்கறதும் கிடையாது, அதனால அவருக்கு 1.5 வருஷம் நான் சிறை தண்டனை கொடுக்குறேன் அப்படின்றாங்க.
நம்ம ஹீரோ வீட்ல இருக்க கண்ணுக்குட்டிய வித்துடுறாரு. அண்ட் இங்கே வந்து பென் என்ன பண்றான்னா, அவனுக்கு இப்ப ஒரு புது கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்கா. அவளுக்கு வந்து அந்த மேக்கப் செட்லேருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து மேக்கப் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. அண்ட் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, பென்னுக்கு கால் பண்ணி, "ஹேமி வந்துட்டா. அவ என் கூட தான் இருக்கா. உன்னை மீட் பண்ணி பேசணும்னு சொன்னான்னு" சொல்லி ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாரு. ஸோ அங்க வந்து பென் வந்திருக்காரு. என்ன கேட்குறாரு, "நீ வந்து ஹேமி வந்தான்னு சொன்னியே, ஹேமியை காணோமே. அண்ட் இந்த பிளேஸ்க்கு ஏன் வர சொன்ன?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. எதுவுமே ஹீரோ பேசல. அவர் ஒரு கத்தி எடுத்து பென்னோட வயித்துலயே குத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பென்னு வந்து என்ன பண்ணதே தெரியல. அவர் எஸ்கேப் ஆக முடியல. அந்த அளவுக்கு சிவியரா வந்து அவங்க அப்பாவோட வீட்ல அந்த பெரிய கத்தி கொண்டு வந்து நம்ம ஹீரோ குத்த ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் மொத்தமாவே குத்தி அவர் செத்து போயிட்டாரு பென். அவரை இழுத்துட்டு போய் பென்னோட கார்லயே போட்டுறாரு. போட்டுட்டு அவர் வந்து பெட்ரோல் வச்சிருக்காரு. அதை எடுத்து அந்த கார் மேல ஊத்தி பென் மேல ஊத்தி பத்த வச்சிடுறாரு. அவரோட ட்ரெஸ் கூட எதுவுமே வந்து ஆதாரமா இருக்கக்கூடாது சொல்லி தன்னோட ட்ரெஸ்ஸை கூட கழட்டி மொத்தமா அதில் போட்டுறாரு. கத்தி எல்லாத்தையுமே போட்டு மொத்தமா எரிச்சிட்டு அவர் ட்ரக்ல ஏறி போறாரு. ஸோ இதோட அந்த படம் முடியுது. ஸோ அவங்க வந்து கிரீன் ஹவுஸை எரிப்பாங்க அப்படி சொன்னாலே கவலைப்பட்டு ஒவ்வொரு கிரீன் ஹவுஸா பார்த்த நம்ம ஹீரோ கடைசியில ஒருத்தரை கொலை பண்ணி அவங்களே எரிச்சிற அளவுக்கு வந்துட்டாரு. அந்த அளவுக்கு வந்து அவர் மனசு மாறிடுச்சு. அண்ட் அவன் கிரீன் ஹவுஸ் எரிப்பேன்னு சொன்னதெல்லாம் சும்மா போல. 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் ஏதாவது அபலை பெண்கள் இல்லைன்னா வீட்ல இருந்து பிரிஞ்சு வந்த பொண்ணுங்களை அவன் சாவடிச்சிடுவான் போல. அப்படி சாவடிக்கிறவங்களோட அந்த திங்ஸ் கம்மல் பிரேஸ்லெட் அந்த மாதிரிலாம் எடுத்து அவன் ட்ராஃபி மாதிரி வச்சுப்பான்றது புரியுது. ஸோ இப்போ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கான், இனி அவளை கொலை பண்ணுவான். அந்த மாதிரி இந்த கதை முடியுது. ஸோ கிரீன் ஹவுஸ் எரிக்கிறேன்னு சொன்னதெல்லாம் போய் தேவையில்லாம யாருக்கும் எந்த உதவியும் இல்லாம சும்மா வாழ்ந்துட்டு இருக்க பெண்களை வந்து அவன் வந்து ஏழை பெண்களா இருக்கட்டும் அவங்க கிட்ட ரொம்ப அக்கறக்கமா நடிச்சு அவங்கள வந்து கொலை பண்றான். அதுதான் ஒரு ஹாபி அப்படின்றது தெரியுது. ஸோ இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் வந்து வித்தியாசமான ஒரு படமா இருந்தது. ஸோ இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் மூவிஸோட சீக்கிரம் மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி. வணக்கம்.